Hi friends, welcome to GB Online Survey. நாம இன்னைக்கு பார்க்க போகிறது RRB வெப்சைட்டில் போட்டிருக்கிற NTPC வேலைவாய்ப்பு பற்றி தான். நம்ம ரொம்ப நாள் எதிர்பார்த்த வேலைவாய்ப்பு இப்போ நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம அதுக்கான நோட்டிஃபிகேஷனில் ஃபுல்லாக டீட்டெயில்ஸும் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே பார்ப்போம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இதோட ஓப்பனிங் டேட் என்றைக்கு ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு பண்ணலாம் அப்படின்னா 14/9/2024 பண்ணலாம். க்ளோசிங் டேட்னு பார்த்தீங்கன்னா 13/10/2024 க்ளோசிங் டேட்டு. ஃபீஸ் பேமெண்ட் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 15/10/2024 அன்றைக்கி லாஸ்ட் டேட் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணலாம். ஏதாவது நம்ம தவறு பண்ணிட்டோம் இந்த அப்ளிகேஷனில் அப்படின்னா அதுக்கான ஆன்லைன் கரெக்ஷன் டேட் வந்து 16/10/2024 25/10/2024 வரைக்கும் பண்ணலாம். இதில் அடுத்தது என்னென்ன போஸ்டிங்லாம் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5 வகையான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதற்கான ஏஜ் பார்த்தீங்கன்னா ஏஜ் குவாலிஃபை 18 வயசுல 36 வயசு வரைக்கும் உள்ள எல்லாருமே அப்ளை பண்ணலாம். 5 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. சீப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் 6 CPCS 6 லெவலு. இனிஷியல் பேமெண்ட்டாக அப்ளை பண்ணுறது 30,400 கொடுப்பாங்க. ஒரு சேலரியாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதற்கான ஏஜ் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 18 வயசுல 36 வயசு வரைக்கும் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். 5 டைப் ஆஃப் போஸ்ட் கொடுத்துருக்காங்க. சீப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் லெவல்ஸ் வந்து 6 லெவல் இருக்கும், அதாவது 6 லெவல் CPC இருக்கும். இனிஷியல் பேமெண்ட்டாக 35,400 சேலரியாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் B2. ஏஜ் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 18 வயசுல 36 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். டோட்டல் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 1736 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டேஷன் மாஸ்டர் CPC லெவல் 6 இனிஷியல் பேவாக 35,400 சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. A2 மெடிக்கல் ஸ்டாண்டர்டு. இதற்கும் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் 18 வயசு 36 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். 994 வேகன்சிஸ் இருக்குது. அடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர். இதில் வந்து CPC லெவல் 5. இதற்கான சேலரி வந்து 29,200 ப்ரொவைட் பண்ணுறாங்க. A2 லெவல் மெடிக்கல் ஸ்டாண்டர்டு. ஏஜ் இதுக்கும் பார்த்தீங்கன்னா 18 வயசு 36 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். 3144 பேர் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட். இதுக்கு CPC லெவல் பார்த்தீங்கன்னா 5. சேலரி 29,200 ப்ரொவைட் பண்ணுறாங்க. 18 வயசுலேருந்து 36 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். 1507 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்ததாக 5வது வேகன்சி சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட். இதுக்கு பார்த்தீங்கன்னா CPC லெவல் 5. இனிஷியல் பேவாக 29,200 ப்ரொவைட் பண்ணுறாங்க. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் C2. ப்ரிஸ்கிரைப்டு ஏஜ் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 18 வயசுல 36 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். 732 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. டோட்டல் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 8113 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிகிரி ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கணும். எனி டிகிரி முடிச்சிருந்தா இதுக்கு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணலாம். மேலே ஏஜ் லிமிட்லாம் பார்த்துட்டு கீழே வந்தீங்கன்னா ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக படித்து பார்த்து மெடிக்கல் ஸ்டாண்டர்டு கேட்டிருக்காங்க. A2 லெவல் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ஆல் ரெஸ்பெக்ட் அப்படின்னு டிஸ்டன்ஸ் விஷன் சொல்லிட்டு 6/9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் பார்த்தீங்கன்னா A1 A2 A3 B1 B2ன்னு கொடுத்துருந்தாங்களா, அதுக்கான ஃபிட்னஸ் லெவல் இந்த அளவு இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். அதுக்கான டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, படித்து பார்த்துக்குங்க. அதுக்கப்புறமா கீழே டீட்டெயில்ஸ் ஏஜ் குவாலிஃபிகேஷன் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. மற்ற டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். மேலே சொன்ன மாதிரி ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 1/1/2025 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 வயசுல 36 வயசுக்குள்ளே இருக்கணும். இதற்கு அன்ரிசீவ்டு கேட்டகரி பார்த்தீங்கன்னா 2/1/1989 அன்னைக்கு டேட் ஆஃப் பர்த். அதுக்கப்புறம் பிறந்தவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். OBC நான் கிரிம் லேயர்னா 2/1/1986 அப்ளை பண்ணலாம். SC ST பார்த்தீங்கன்னா 0/2/1/1984 அந்த கேட்டகரி உள்ளவங்க அப்ளை பண்ணலாம். லோவர் லிமிட்டட் ஆல் கம்யூனிட்டிஸ் பார்த்தீங்க 1/1/2007 குறைஞ்சபட்சம் 18 வயசாகவும் அதுக்கு அதிகபட்சமாக 36 வயசாகவும் இருக்கலாம். அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு கேட்டகரி வைஸாக ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதையும் பார்க்கலாம் வாங்க. கீழே போனீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. OBC நான் கிரிம் லேயராக இருந்தால் 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அதாவது 18 வயசு 36 வயசுக்கு அப்புறம் 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் 39 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இது எதுக்காகனா கொரோனா டயத்தில் வந்து 3 இயர்ஸ் அது இதை சால்வ் பண்ணுறதுக்காக இதை கொடுத்துருக்காங்க. அதுக்கு SC STக்கு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. அதுக்கு எக்ஸர்வீஸ்மேன் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் அன்ரிசீவ்ல அப்ளை பண்ணுறாங்க. எக்ஸர்வீஸ்மேன்னா அவங்க 3 இயர்ஸும் OBC NCL அப்ளை பண்ணுறாங்கன்னா அது 6 இயர்ஸும் SC STயாக இருந்தால் 8 இயர்ஸும் கொடுக்குறாங்க. PWP கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா URL அப்ளை பண்ணுறாங்க. EWS அப்ளை பண்ணுறாங்க 10 இயர்ஸும். OBCயில் அப்ளை பண்ணுறாங்கன்னா 13 இயர்ஸும். SC STயாக இருந்தால் 15 இயர்ஸும் கொடுத்துருக்காங்க.
இதேமாதிரி ஒன்று ஃபுல்லாக படித்து பார்த்துக்குங்க. இதேமாதிரி குரூப் சி குரூப் டி லெவலில் உள்ளவங்க அப்ளை பண்ணுறாங்கன்னா அதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. அதையும் ஃபுல்லாக படித்து பார்த்துக்குங்க. ஒவ்வொரு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் பார்த்துட்டு உங்களுக்கு பொருத்தமானதை பார்த்து அப்ளை பண்ண பாருங்கள். இதற்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது அப்ளிகேஷன் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். அதற்கான ஃபீஸ் பேமெண்ட் பார்த்துக்கலாம் வாங்க. எல்லா கேட்டகரிஸில் உள்ள ஜென்ஸ் பார்த்தீங்கன்னா 500 rupees அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸாக கொடுக்குற மாதிரி இருக்கும். இது எக்ஸாம் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் 400 ரூபா ரீஃபண்டாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கொடுத்துருவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பிசி எம்பிசி அதாவது ஓபிசி கேட்டகரியில் உள்ள எல்லா ஜென்ஸும் இதுக்கு 500 rupees பணம் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட் ஆல் கேட்டகரிஸ் ஆஃப் உமன் டிரான்ஸ்ஜெண்டர் பிடபிள்யூபிடி கேண்டிடேட் இவங்க எல்லாருமே 250 rupees அப்ளிகேஷன் ஃபீஸாக பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எக்ஸாம் முடிஞ்சு நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணீங்கன்னா அட்டன் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அக்கௌண்ட்டில் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் மோடில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் தான் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து நெட் பேங்கிங் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு யூபிஐ எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி இதுக்கான பேமெண்ட்டை பண்ணலாம். ஓகேங்களா? அது எப்படி பேமெண்ட் பண்ணுறது நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாக்கி இதில் உள்ள டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. க்ளோசிங் டேட் ஆஃப் ஃபீஸ் பேமெண்ட் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். 15/10/2024 நைட்டு 11:30 மணி வரைக்கும் 11:59 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான பேமெண்ட்டு செலுத்தலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் மோடில் தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் தான் பேமெண்ட் கட்ட முடியும். எக்கனாமிக்கலி பேக்வேர்டு கேண்டிடேட்னா 50,000 கூட குடும்ப வருமானம் இருக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதற்கான சர்டிஃபிகேட் உங்களுக்கு நீங்கள் சப்மிட் பண்ணி அதே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்பையும் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ்லாம் இதில் படித்து பார்த்துக்குங்க. இதுக்கு அப்புறமா ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எப்படி இருக்கும், எந்த ஸ்டேஜில் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்லி சிங்கிள் ஆன்லைன் அப்ளிகேஷன் மட்டும்தான் ஒருத்தவங்க அப்ளை பண்ண முடியும். அதுவும் ஒரே ஒரு ஆர்ஆர்பிக்கு தான் சோனுக்கு மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். 2-3 அப்ளிகேஷன் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கும். அது செகண்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கும். அப்புறம் டைப்பிங் முடித்தவங்க டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும். அந்த மெடிக்கல் வெரிஃபிகேஷன் இருக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. 90 minutes டோட்டல் எக்ஸாம் டைம் பார்த்தீங்கன்னா 90 நிமிஷம். ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து 40 கொஸ்டினும், மேத்தமெட்டிக்ஸ் 30 கொஸ்டினும், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்லேருந்து 30 கொஸ்டினும், டோட்டல் 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். எக்ஸாமினேஷன் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 120 minutes கொடுக்குறாங்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டுக்கு மட்டும். மற்றபடி பாக்கி எல்லா கேண்டிடேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 90 minutes மட்டும்தான். 1.5 மணி நேரத்தில் எக்ஸாமினேஷன் முடிஞ்சிடும். இதை பொறுத்த இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. 1/3 மார்க்ஸை டிடெக்ஷன் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்து கரெக்டான ஆன்சரை கொடுக்க பாருங்கள். எவரி ராங் ஆன்சருக்கு உங்களுக்கு மார்க் டிடெக்ஷன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எக்ஸாமில் பாஸ் ஆனவங்களுக்கு செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாமினேஷன் இருக்கும். அதையும் எழுதி பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே வந்து மேத்தமெட்டிக்ஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கு, ஜென்ரல் அவேர்னஸ் இதற்கான சிலபஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எது இதில் கேட்பாங்க அப்படிங்கிற டிகிரி ஸ்டாண்டர்டில் கேட்பாங்க, எது இதில் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அதை ஃபுல்லாக படித்து பார்த்து அதே மாதிரி தரவாக ப்ரிப்பேர் பண்ண பாருங்கள். ஃபஸ்ட்டு சிபிடி அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் பாஸ் ஆனவங்க எல்லாம் செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் சிபிடியில் உங்களுக்கு இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா 90 minutes கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் அவேர்னஸ் 50 மார்க்ஸும், மேத்தமெட்டிக்ஸ் 35 மார்க்ஸும், ஜென்ரல் இன்டெலிஜென்ட் ரீசனிங் வந்து 35 மார்க்ஸும் கொடுத்துருக்காங்க. 35 கொஸ்டின்ஸும் இருக்கும். மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் ஆஃப் 120 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அது 100 கொஸ்டின்ஸ், இதில் 120 கொஸ்டின்ஸ் இருக்கும். செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் இதற்கும் நெகட்டிவ் மார்க்ஸ் கண்டிப்பாக இது பண்ணுவாங்க எவரி ராங் ஆன்சருக்கு. இதற்கான சிலபஸ் இதில் கொடுத்துருக்காங்க. அதையும் ஃபுல்லாக படித்து பார்த்துக்குங்க. இதற்கு மேற்பட்டு டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், டிஎஸ்டி இருக்கும். அது சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட், ஜூனியர் அக்கௌண்டன்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட் இவங்க இந்த போஸ்டிங்லாம் அப்ளை பண்ணுறவங்களுக்கு டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 30 வேர்ட்ஸ் அடிக்கணும் பர் மினிட்டில். இங்கிலீஷாக இருந்ததுன்னா, ஹிந்தியாக இருந்தால் 25 வேர்ட்ஸ் பர் மினிட்டில் கொடுக்கணும். பர்சனல் கம்ப்யூட்டர் ஒன்லி, அதாவது டைப்ரைட்டிங் மிஷின் கிடையாது, சிஸ்டமில் தான் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டைப்பிங் டெஸ்ட்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டிவி இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிவிடுவாங்க. எந்தெந்த போஸ்டிங்க்கு என்னென்ன டெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க பாருங்கள். கூட்ஸ் ட்ரெயின்ட் மேனேஜர், அப்புறம் சீனியர் கிளர்க்கு, ஜூனியர் அக்கௌண்டன்ட், சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர்,
ஸ்டேஷன் மாஸ்டர் இவங்க எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் சிபிடியும் செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் சிபிடியும் கன்ஃபார்மாக இருக்கும். காமன் ஃபார் ஆல் போஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்கில் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட், ஜூனியர் அக்கௌண்டன்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட் இவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஸ்டேஷன் மாஸ்டருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை ஃபுல்லாக பார்த்துங்க. இது மாதிரி தான் உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும். இதுதான் உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எப்படி நடக்குங்கிறது கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஹவு டு அப்ளை. இது ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்டில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், ஆஃப்லைனில் அப்ளை பண்ண முடியாது. உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கேட்பாங்க. ஃபோட்டோ, சிக்னேச்சர், அப்புறம் எஸ்சி எஸ்டியாக இருந்து ஓபிசி எம்பிசியாக இருந்தீங்க அப்படின்னா அதற்கான கேஸ்ட் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கணும். எல்லாமே ப்ரிஸ்கிரிப்டு சைஸில் தான் இருக்கணும். 20 கேபிலேருந்து 50 கேபிக்குள்ளார. அதே ஃபோட்டோஸ் வந்து 20 கேபிலேருந்து 50 கேபிக்குள்ளாரையும், சிக்னேச்சர் வந்து 10 கேபிலேருந்து 40 கேபிக்குள்ளாரையும். அதேமாரி உங்களுக்கு வந்து எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா 50 கேபிலேருந்து 100 கேபிக்குள்ளே தான் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் படித்து பார்த்து அதே சைஸில் பண்ணிக்கிங்க. இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் கூடிய விரைவில் நம்மளோட சேனலில் இதை ரிலீஸ் பண்ணுறோம். அதையும் பார்த்து எப்படின்னு அப்ளை பண்ணி தெரிஞ்சுக்கலாம். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணலாம், என்னென்ன இதெல்லாம் சைஸில் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நம்ம வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம சேனலில் வீடியோவாக ரிலீஸ் பண்ணுறோம். பார்த்து அதேமாதிரி அப்ளை பண்ணிக்கிங்க. இது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எல்லாம் ஃபுல்லாக படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. வேறு உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.